7th ஜூலை டியூஸ்டே. ஆவியின் வல்லமை. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? நீதிமொழிகள் 18:14. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்மளோட ஆவி, அதாவது மனிதர்களுடைய ஆவி அப்படின்னா, நாம பலவீனமா இருக்கும் பொழுது நம்ம உடல், நம்மளோட ஆத்மா அதை தாங்கிக்கும். ஆனா நம்மளுடைய ஆவிக்குரிய ஆன்மா சுகவீனத்துல இருக்கும் பொழுது, அதாவது நம்ம தூரமா இருக்கும் பொழுது, கடவுளை விட்டு தூரமா இருக்கும் பொழுது, நம்ம அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னா, அது தேவனிடத்துல மட்டும்தான் முடியும். அதை நம்ம தேவனிடத்துல தான் நம்ம கேட்கணும். ஏசப்பா, எனக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமையை கொடுங்க, நான் எப்பயுமே உங்களோட ஜெபத்துல தரித்திருக்கணும், நான் வல்லமையா நான் இருக்கணும், நான் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசின் சோதனைகளில் இருந்து நான் வெளிப்பட எனக்கு ஆவியின் வல்லமையை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்துல தான் நம்ம கேட்கணும். அவர்கிட்ட கேட்டு நம்ம ஆவியின் பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஜெபம். பலமளிக்கும் தேவனே, இன்று என் ஆவியை பலப்படுத்தும், பலவீனங்களை தாங்க உதவும், முறிந்த ஆவி உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்க உதவும். ஆமேன். Have a thankful Tuesday.